சங்கீதம் 34 சங்கீதம் அதனுடைய 20வது வசனம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நீதிமான்களுடைய எலும்புகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. நீதிமான்களுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆமென். அதிலே நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தர் எலும்புகளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய சரீரத்துக்குள்ளால இருக்கிற எலும்பு ஆமென் எவ்வளோ மேன்மை உள்ளவைகள், கர்த்தர் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து வேதாகமத்தின் அடிப்படையில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். எலும்புகள் சாதாரணமான காரியம் அல்ல. எலும்புக்குள்ளால கர்த்தர் என்ன கிரியை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படையாக செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றாகிலும் என்ன செய்யப்படுவதில்லை, முறிக்கப்படுது அப்படின்னா ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ளால ஒரு பாவம் செய்திருக்கிறாங்க, பாவத்தினுடைய தன்மைகள் இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஆமென் ரத்தம் சிந்தி ஆமென் அந்த தொங்கிக் கொண்டிருக்கும் போது, அந்த ஓய்வு நாளுக்கு முன்பாக அவர் இறந்து போகாவிட்டால், அவருடைய ஜீவன் போகாமல் இருந்தால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யூதர்களினுடைய முறைமைப்படி எல்லாருடைய அந்த கால்கள் கைகள் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி அதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஜீவனை போக்க வைப்பார்கள் என்பது யூதர்களின் பரம்பரையாய் சொல்லப்படுகிற ஒரு சரித்திர காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த முடிவு வர நேரத்தில் வந்து இவருக்கு ஜீவன் இருக்குதா என்பதை பார்ப்பதற்காக அவர் என்ன செய்ய ஈட்டினால் குத்தின போது தண்ணீரும் இரத்தமும் வெளியே வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து மரித்து போவார் என்று யாருமே என்ன செய்யலை, நம்பலை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்ததன் மித்தம் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய எலும்புகள் ஒன்றாகிலும் என்ன செய்யப்படவில்லை, முறிக்கப்படவில்லை. காரணம், அவர் ஒரு நீதிமானாக இருந்ததுனால கர்த்தர் அவருடைய கால்களோ கைகளோ எந்த எலும்புகளோ இவ்வளோ அடித்த பிறகும், இவ்வளோ வேதனைப்படுத்தின பிறகும் எந்த ஒரு எலும்புகளுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட படாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தாருன்னா, கர்த்தர் அவங்களை பாதுகாத்து கொண்டார். ஏன் வேதத்தில் சொல்லப்படுற வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ம் 19:26 36 அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆமென். இப்போ நீதிமான்களுடைய எலும்புகள் ஒன்றும் என்ன செய்யப்படுவதில்லை, முறிக்கப்படுவதில்லை. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு மனுஷன் உருவாக்கப்பட்டதே மண்ணினால் உருவாக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ளால ஆமென் எலும்புகளை கர்த்தர் எப்படி உருவாக்கி இருந்தார் என்பது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆமென். நான் அதை தியானித்த போது ஒரு மனுஷனுடைய உடலில் ஏறக்குறைய 207 எலும்புகள் வந்து என்ன செய்தான் இருக்குதான். ஆமென். நீங்கள் எண்ணி பார்த்துருக்கீங்களா? யாராவது எண்ணி பார்த்துருக்கீங்க? உங்கள் சரீரத்தில் இவ்வளோ எலும்புகள் இருக்குது எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆனால் அது சிறு பிள்ளைகளுடைய உடலில் 270 எலும்புகள் இருக்குதான். அது கொஞ்சம் வளர வளர ஒன்று சேரும்போது ஏறக்குறைய 207 எலும்புகள் இருக்குதான். தலையில் மட்டுமே 29 எலும்புகள் இருக்குதான். ஆமென். தலையில் மட்டுமே. ஆமென். நம்முடைய தலைகளில் ஒவ்வொரு எலும்புகளும் விசேஷமானவைகள். இதெல்லாம் தேவன் எப்படி படைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சாதாரணமானதல்ல.
ஆமென். ஆதாமுக்கு நல்ல நித்திரை வர பண்ணி எலும்புகளை ஒன்றை எடுத்து கர்த்தர் என்ன செய்தாராம்? ஏவாளை உண்டு பண்ணினார். ஆமென் ஆமென். மனுஷனை உண்டு பண்ணுறதுக்கும் ஏவாளை உண்டு பண்ணதுக்கு ரெண்டுக்கும் என்ன இருந்துச்சு? வித்தியாசம் இருந்துச்சு. ஆமென். அதனால தான் அசைக்கப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு மனுஷிகள் வந்து கொஞ்சம் வாதாடுறாங்க. இருக்கட்டும். ஆமென். எலும்புகளில் ஒன்றை எடுத்து கர்த்தர் என்ன செய்தார்? மனுஷியை உண்டு பண்ணினார். அப்போது இந்த காலையில் அவன் விழித்து கொண்டு வரும்போது அந்த மனுஷியை கொண்டு போய் நிப்பாட்டும் போது அவன் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவள் என் எலும்பின் எலும்பு மாம்சத்து மாம்சமாக இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல பேரை போட்டான், மனுஷி என்று பெயர் போட. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21, 23 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் அவர் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் என்ன செய்தார்? அடைத்தார். ஆமென். ஆண்கள் பகுதியில் ஒரு பக்கம் சதையே தான் இருக்குமே தவிர எலும்பு இருக்காது. ஆமென். ஏன்னா தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆமென் எலும்புகளை ஒன்றை எடுத்து தான் மனுஷிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். அடுத்த வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். 26வது வசனம், 23வது வசனம். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பு. ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்து மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷர் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். ஆமென். இப்போ மனுஷன் மனுஷி ஆமென் ரெண்டு பேரும் படைக்கப்பட்ட விசேஷம் தேவனால் உருவாக்கப்பட்ட விசேஷமாக இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆமென். இப்போ இப்படிப்பட்ட எலும்புகளில் இப்படிப்பட்ட மனுஷர்களுக்குள்ளால இந்த எலும்பு என்னென்ன விதத்தில் செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த எலும்புக்குள்ளால கர்த்தர் என்ன விசேஷம் வைத்திருக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த எலும்புக்குள்ளால ஒரு அபிஷேகம் இறங்கி வரும்னா அந்த எலும்பு வந்து வாழ்நாள் முழுதும் மட்டும் இல்லை, அவன் செத்த பிறகும் அவனுடைய எலும்புகளுக்குள்ளால என்ன இருக்கு தெரியுமா? ஜீவன் இருக்குது. ஆமென். அவனுக்குள்ளால என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. அபிஷேகம் ஒன்றும் ஒரு மனுஷனை என்ன செய்யாதுன்னா சாகடிக்கவே செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை சரீர பிரகாரமான மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஜெயம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த எலும்புகளில் இருக்கிற அபிஷேகம் ஒரு நாளும் அது செத்து போவாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு நல்லா தெரிந்த வேத பகுதி தான். வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில், அவர்கள் மோபாபியர்கள் மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது, கவனமா கவனிக்கணும். ஒரு மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு போறாங்க. அடக்கம் பண்ண போற நேரத்தில் மோபாபியர்கள் எதிராக வர்றாங்க. யார் வராங்க? மோபாபியர் எதிராக வர்றாங்க. எதுக்கு வராங்கன்னா எதிர்த்து யுத்தம் பண்றதுக்காக வராங்க. வரும்போது இந்த தண்டுகளை பார்க்கும்போது, யுத்த வீரர்களை பார்த்த உடனே இதில் வேடிக்கையான காரியம் என்ன தெரியுமா? அந்த மனுஷனை பெட்டியில் வச்சு கொண்டு வந்தாங்களா, இல்லை சும்மா கொண்டு வந்தாங்களா, கட்டில் வச்சு கொண்டு வந்தாங்களா, அதெல்லாம் இங்கே சொல்லப்படலை. தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் தண்டுகளை பார்த்த உடனே இருந்த இடத்துல போட்டுட்டாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த மனுஷன் மேலே என்ன இல்லை, போட்டாங்க. தன் ஜீவன் தப்ப ஓடுனாங்க. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது யாருடைய கல்லறையின் மேல் விழுந்தது தெரியுமா? எலிசாவுடைய கல்லறையில் விழுந்துச்சு. நீங்கள் இமேஜ் பண்ணி பாருங்க. 1 வருஷம் தாண்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த எலிசாவை அடக்கம் பண்ணும்போது எப்படி அடக்கம் பண்ணியிருப்பாங்க? எலும்புகள் வெளியே தெரிகிற அளவுக்கு அந்த எலிசாவுடைய சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ போட்ட அந்த செகண்ட்ல எலும்புகளில் பட்ட அந்த மாத்திரத்தில் செத்து போனவே எழும்பிட்டான். ஆமென். ஆனால் மற்றவங்கெல்லாம் போட்டு போயிட்டாங்க. ஆனால் இவனுக்குள்ளால என்ன வந்துச்சு? ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ எலும்புகளில் என்ன இருக்கு?
ஹல்லேலூயா. உங்கள் எலும்பை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எலும்பு ஜீவன் உள்ளதாக இருக்குதா, உலர்ந்து போயிருக்குதா, உருகி போயிருக்குதா, இல்லை அபிஷேகம் நிறைந்ததா இருக்குதா என்பதை இன்னைக்கு ஆமென் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நாளை தேவன் இந்த நாளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்கள் இந்த எலும்புக்குள்ளால் என்னென்ன கிரியைகள் நடப்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்கள் மூலம் ஏற்படுகிற சில மாற்றங்களை குறித்து வேதாகமும் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். எலும்பினால் ஏற்படுகிற சில தீமையான காரியங்கள். நம்பர் 1, நல்ல கவனமாக கவனிக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ளால இந்த எலும்பு எவ்வளோ தீமையான காரியங்களை கொண்டு வருகிறது. வாசிங்க பார்க்கலாம். யோபு 20வது அதிகாரம் 11வது வசனத்தில் எலும்புகளில் பாவம் உள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். யோபு 20வது அதிகாரம் 11வது வசனத்தை. அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து. என்ன வயது? வாழ வயதுன்னா நிறைய பேர் முகத்தை பார்க்க மாட்டேன்னு தீவிரவாதிகளாக இருக்காங்க. அவங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். சிலர் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிற தீவிரவாதிகளும் இருக்காங்க. அவங்களுக்கும் ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ புரியாதவங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். போக போக புரிகிறவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு ஆமேன் வந்துச்சு. புரிகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம், தெரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம், அறிகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமேன். நன்றாய் அறிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் எலும்பை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு தான் இந்த கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் இந்த நாளில் நம்மை பற்றி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்பர் 1, அதில் என்ன சொல்லப்பட்டு பாருங்க, வாழ வயதுடைய பாவங்கள் எலும்புகளில் என்ன செய்திருக்குதான், நிறைந்திருக்குதான். வாழ வயதுன்னா நான் அதை தியானிக்கும் போது வாலிப காலங்களில் அதிகமாக இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பாருங்கள், வாலிபர்கள் தான் அதிகமாக என்ன செய்கிறாங்கன்னா பாவத்துக்கு உட்பட முக்கியத்துவம். வாலிப ஸ்டேஜ், டீனேஜ், இன்னும் சொல்லப்போனால் 20லேருந்து 30 வயதுக்குள்ளால் அதிகமாக பாவத்துக்கு உட்படுகிற, துணிகரமாக பாவம் செய்கிற. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாழ வயதுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் எலும்புகளில் என்ன செய்திருக்குதான், நிறைந்திருக்குது. அடுத்த அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவனோடு கூட அது என்ன செய்தான், மண்ணில் படுத்திருக்குதான். ஆமென். எங்க படுத்திருக்கு? பாவம் எலும்புல இருக்கிறது மட்டும் இல்லை, அவனோடு கூட எங்க படுத்திருக்குது, எலும்புல இருக்கிறது மட்டும் இல்லை, மண்ணில் அது கூட என்ன செய்திருக்கான், படுத்திருக்கான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷனுடைய ஜீவன் போனாலும் பாவம் மன்னிக்கப்படலைன்னா, அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலைன்னா அந்த பாவம் எங்கே தான் படுத்திருக்கும். ஆமென். ஒரு வசனம் சொல்லு, பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். அதோட விட்டுல, மரணம் அடைந்த பிறகும் அந்த பாவம் மண்ணில என்ன செய்யும், படுத்திருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம அடக்கம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்களுடைய பாவம் மண்ணில என்ன செய்யும், படுத்திருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. சங்கீதம் 38வது சங்கீதம் 3வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 38வது சங்கீதம் 3வது வசனம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் பாவத்தினால் என் எலும்புகள் என்ன செய்யல, சௌக்கியம் இல்லை. ஆமென். பாவம் நிறைந்த ஒரு எலும்புல சந்தோஷமா இருக்க முடியாது. ஆமென். மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் அது பாதிப்பு உண்டாக்கிட்டு தான் இருக்கும். வேதம் தெளிவா சொல்லுது, நம்முடைய அக்கிரமத்தினால, பாவத்தினால எலும்புகளில் எனக்கு என்ன இல்லை, சௌக்கியம் இல்லை. ஆமென். மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒன்று குறுகுறுத்துட்டே இருக்கு, வேதனைப்படுத்திட்டே இருக்கு, சஞ்சலப்படுத்திட்டே இருக்கு. அது இருக்கும் வரையிலும் கர்த்தருக்கும் நமக்கும் என்ன இல்லை, உறவு இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, யூதாவுடைய பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில், துதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில், ஆராதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பாவம், கர்த்தரை மனம் திரும்பின பின்பு, ஞானஸ்தானம் எடுத்த பின்பு, கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு திரும்ப திரும்ப நம்ம பாவம் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவம்
அழியாத பாவமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்படி ஒரு பாவம் இருக்குதா? பதிக்கப்படுகிற ஒரு பாவம் இருக்குதா? இரும்பு ஆயுதத்தினால் எழுதப்படுகிற பாவம் இருக்குதா? பென் ஆஃப் அயர்ன்னு போட்டிருக்கு பைபிளில், இங்கிலீஷ் பைபிளில். அப்படின்னா இருப்பு தெளுத்தாணி. இதை பாருங்க, வைரத்தின் நுனி யாராலும் அழிக்க முடியாது. மனுஷன் அழிக்கணும்னு நினச்சாலும் அதை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியும். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளால இருந்தால் அதை அழிக்க முடியும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாமல், அபிஷேகத்தில் நிரம்பாமல், அபிஷேக வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த பாவம் உள்ளே இருந்து என்ன செய்யும், வேதனைப்படுத்திட்டே இருக்கும். ஆமென். ஒரு மனுஷனுக்கு சௌக்கியத்தை இல்லாமல் ஆக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஆமென், துதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பாவம் பெருக 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 ஆமென், துணிகரமாக பாவம் செய்ய 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 இது நம்மை இந்த இருப்பெழுத்தாணியினாலே என்ன செய்யப்படுகிறது, எழுதி நம்ம இருதயங்கள் பலைகளில் என்ன பதிக்கப்படுகிறது. ஆமென். அது மறைக்கப்படவே முடியாது. அந்த அளவுக்கு யூதர்களுடைய பாவம், யூதாவினுடைய பாவம் என்ன செய்யப்படுகிறதுனா எழுதப்படுகிறது. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போனது நிமித்தம் அவனுடைய எலும்புகளை கூட தொடுறதுக்கு தேவன் அனுமதிக்கலையாம். இதெல்லாம் புரிஞ்சிடுங்க. ஒரு யூதாவிலேருந்து எருசலேம்லேருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். அவர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்த வழியில் நீ திரும்ப என்ன செய்யக்கூடாது, திரும்பி வரக்கூடாது. வந்த வழி நீ திரும்பவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் திரும்பக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப தைரியமாக பேசிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து கொண்டிருந்த அவர் திடீர்னு ஒரு கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்தார் தெரியுமா? எனக்கும் ஆண்டவர் ஒன்னிடத்துல பேசின ஆண்டவர் என்னிடத்திலும் பேசினார் என்று சொல்லி போய் ஆட்களை அனுப்பி அவரை என் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணும்படியாக அழைக்கிறார். வா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன நினைச்சிட்டார், இவரும் ஒரு தீர்க்கதரிசி தானே, கர்த்தர் தானே பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்துட்டார்னா வந்த வழியை திரும்ப போய் என்ன செய்துட்டார், போய் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதே கிழவனான தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார், நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ கீழ்ப்படியாமல் போனதுனால போற வழியிலேயே சிங்கம் உன்னை என்ன செய்யும், கொண்டு போட்டுரும். ஆமென். பாவம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்துச்சு, பிரவேச கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவம். நல்ல ஒரு தீர்க்கதரிசி, கீழ்ப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்த தீர்க்கதரிசி, ஒரு வார்த்தை அவன் கீழ்ப்படியாம போனது நிமித்தம் அவனை அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கிழவனான ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவனுடைய எலும்புகள் பக்கத்தில் என்னுடைய எலும்புகளை என்ன செய்யுங்க, சேர்த்துவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் தான் அவங்களுடைய பாவத்தை என்ன செய்ய வைத்தேன். ஆமென். ஒருவேளை நம்ம பாவம் செய்ய வைக்கிறதுக்காகவே சத்துருவானவன் யாரை கொண்டாவது அவன் என்ன செய்வான், இப்படிப்பட்ட பாவத்துக்கு நேரம் வழி நடத்துவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால வைராக்கி இல்லைன்னா, ஆமென், தெளிவு இல்லைன்னா விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஆமென். அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த எலும்புகளை கூட நீங்கள் தொடாதீங்க. ஏன்னா இந்த பலிபீடத்தில் கொண்டு போய் அதை சுட்டரித்த போது வசனம் தெளிவாக சொல்லுது, ஆமென், அது தீட்டுப்படக்கூடிய நிலைமையில் ஆகிவிட்டது என்பதை வேதம் தெளிவாக சொல்லப்படும். வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 14ஆம் வசனம் 18ஆம் வசனம் கூட வாசிங்க. சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். 18வது வசனம். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான். யாரு இந்த எலும்புகளை தொடக்கூடாதுன்னு சொன்ன யோசியா ராஜா சொல்றாரு, எல்லா விக்கிரத்தையும் உடைத்து எறிந்துட்டு அதில் உள்ள எல்லா எலும்புகளை எடுத்து சுட்டரித்துட்டு, யாருடைய எலும்பு சொல்லப்பட்டிருக்குன்னா பாவம் செய்ய வைத்த யெரொபெயாமுடைய எலும்புகளையும் நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஆமென். பாவம் செய்ய வைத்த, ஆமென், பாவம் செய்ய
வைத்த மற்றவங்களுக்கு பாவத்துக்கு உட்படுகிறவர்களானாலும் சரி, நாம் பாவம் செய்கிறவர்களானாலும் சரி, அந்த எலும்புகளுக்குள்ளால ஒரு பாவம் ஒட்டி கொண்டு இருக்கும் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், எலும்புகளில் பாவம் ஒட்டி கொண்டிராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வாராக. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், எலும்பு ஜீவனுள்ள எலும்பாக கர்த்தர் மாற்றுவாராக. அபிஷேகம் நிறைந்த எலும்புகளாக கர்த்தர் மாற்றுவாராக. கையில் தட்ட முடிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரையிலும் உங்களை எலும்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தா சொல்லுங்க, என் எலும்பு பலன் அடையட்டும்னு சொல்லுங்க, என் எலும்பு உருகி போகக்கூடாதுன்னு சொல்லுங்க, என் எலும்புக்குள்ளான ஒரு அபிஷேகம் இறங்கட்டும்னு சொல்லுங்க. எலும்பு அபிஷேகத்தை நான் நிரம்பினா நாமும் அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை துதிக்க முடியும். பெரிய சேனைகளாக எழும்பி நிற்க முடியும். கர்த்தருடைய மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்பி பலப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவன் நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இன்றைக்காவது அது யோசிக்கக்கூடிய ஒரு திறமை ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த எலும்பு உருகுமா? எப்போ உருகும் தெரியுமா? வேதத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க பார்க்கலாம். 1-2 வசனத்தை இந்த பக்கமும் வாசிங்க, இந்த பக்கமும் வாசிங்க. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ, சண்டை போடுறவளோ அவனுக்கு இருப்பாங்களாம். அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறான். லட்சைன்னு சொல்றதை காட்டிலும் சண்டைன்னு சொன்னா புரியும். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. சண்டை போடுறவங்க புருஷனுக்கு எப்படி இருப்பாங்களாம்? ஆமென். யாருமே இல்லையோ? ஆமா, புருஷனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் சண்டை போடுறவங்க புருஷனுக்கு எப்படி இருப்பாங்க? முதல் பாயிண்ட். ரெண்டாவது, பொறாமையோ. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்புருக்கி. உங்க பக்கத்துல முகத்துக்கு பார்த்து சொல்லுங்க, பொறாமை எலும்புருக்கின்னு சொல்லுங்க. பக்கத்துல யாரும் இல்லையோ? ஆமென். ஆமென். பொறாமை. யாராவது உங்களை காட்டிலும் உயர்ந்துட்டாங்க, உங்களை காட்டிலும் நல்லா இருக்காங்க. நீங்கள் வாங்கின காரை காட்டிலும் அவங்க நல்ல கார் வாங்கிட்டாங்க. நீங்கள் கட்டின பைக்கை காட்டிலும் அவங்க நல்ல பைக் வாங்கிட்டாங்க. நீங்கள் கட்டின வீடை காட்டிலும் அவங்க பெரிய வீடை கட்டிட்டாங்க. நீங்கள் கட்டியிருக்கிற சாரியை காட்டிலும் அவங்க நல்ல சாரி கட்டிட்டாங்க. ஆமென். பொறாமப்படாதவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா ரொம்ப அமைதி காட்டுறீங்க பார்த்தீங்களா? பொறாமப்படாதவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பொறாமையோ எலும்புருக்கி. உள்ள எறும்பு நம்ம தெரியாமலே உருக்கிட்டே இருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆமென். ஐயோ அவங்க நல்லா ஆகிட்டாங்க, ஐயோ அவங்க உயர்ந்துட்டாங்க, அவங்க நல்ல பெரிய பெரிய காரில் போயிருக்காங்க, ஐயோ அவங்க நல்லா இருக்காங்க. நம்மளால் முடியும். கம்பேரிஷன் அது இருக்கும் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் உயரவே முடியாது. ஆமென். எலும்பை உருக்கிட்டே இருக்கும். நம்ம கீழே போயிட்டே இருப்போம், அவங்க உயர்ந்துட்டே இருப்பாங்க. யாரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அவங்க உயர்ந்துட்டே இருப்பாங்க, நம்ம கீழே போயிட்டே இருப்போம். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. யாரை வச்சு கம்பேர் பண்ணுறோமோ அவங்க உயர்ந்துட்டே இருப்பாங்க, நம்ம கீழே போயிட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பொறாமை இருக்கும் வரையிலும் தேவனுடைய சமூகத்தில் வளரவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அது இன்றையோடு நம்ம வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளி நமக்கு வாழ்க்கையில் வரட்டும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். அடுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நம்ம பாவம் செய்யும் போது நம்முடைய எலும்புகளை கர்த்தர் நொறுக்குவாராம். ஆமென். எலும்பு நொறுக்கிறத பார்த்துருக்கீங்களா? நறு நறு நறுன்னு நொறுக்கிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, உட்காந்துட்டு நான் எலும்புதான் செய்தேன், என் கால் ஒரு பக்கமாக திரும்பிடுச்சு. ஆமென். அந்த கால் நறு நறு நறுன்னு நொறுங்கிடுச்சு அப்படின்னாங்க. ஆமென். இப்படியே சொன்னாங்க நறு நறுன்னு நொறுங்கிடுச்சுன்னு. நொறுக்கிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நொறுக்குவார் தெரியுமா? நறு நறுன்னு நொறுக்குவார். இங்கே வசனத்தை நீங்கள் கவனமாக கவனிச்சிடுங்க. தாவீது பாவம் செய்த போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ நொறுக்கின எலும்புகள் ஆமென் களி கூறும். ஆமென். 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகமம் 24வது அதிகாரம் 8வது வசனத்தில்
சத்துருக்களினுடைய எலும்புகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? நொறுக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. என்னாகுமாம்? 24:8 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களுடைய எலும்புகளை கர்த்தர் என்ன செய்வார்? நொறுக்குவார். பாவம் செய்கிறவங்களுடைய எலும்புகளை கர்த்தர் நொறுக்குவார். அதனால தான் ஆமென், இந்த வசனத்தில் வாசிக்கும் போது நீ நொறுக்கின எலும்புகள் என்ன செய்யும்? களி கூறும். அப்போ நொறுக்குனாலும் களி கூறக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்த மனம் திரும்பும் போது, ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, ராஜ்யத்துக்கு நேராக கர்த்தர் வழி நடத்த என் தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க ஆமென். அப்போ எலும்பு உருக்கப்படுது. அடுத்து என்ன செய்யப்படுது? பாவம் என்ன செய்யப்படுது? எலும்புகளில் ஸ்ட்ராங்காக எழுதப்படுது. அது மரணம் அடைந்த பிறகும் அது மண்ணோடு கூட என்ன செய்யுது? படுத்திருக்குது. அடுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் பாவம் செய்கிறவருடைய எலும்புகளை கர்த்தர் நொறுக்குகிறார். இன்னும் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? பாவம் செய்கிறவருடைய வாழ்க்கையில் எலும்புகள் உலர்ந்து போகிறது. ஆமென். இந்த உலர்ந்து போகிற எலும்புகள் எப்படி உலர்ந்து போகுது பாருங்க, வாசித்து பாருங்க. சங்கீதம் 31 சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 31 சங்கீதம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பலனடைய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை தியானித்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சங்கீதம் 31:10 வாசிங்க பார்க்கலாம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிச்சு. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிச்சு. எலும்புகள் அப்போ அக்கிரமத்தினால பலனும் குறையுது, உலர்ந்தும் போகுது. ஆமென். அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 32வது சங்கீதம் 3வது வசனத்தை மட்டும் நீங்க நல்ல கவனமா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயங்கரமா கிரியை செய்யுது. சங்கீதம் 32வது சங்கீதம் 3வது வசனம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிச்சு. நித்தம் அழுதுட்டே இருக்கிறதுனாலும் எலும்புகள் என்ன செய்யும்? உலர்ந்து போகும். துக்கப்படுறதுனாலும் எலும்புகள் என்ன செய்யும்? உலர்ந்து போகும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அக்கிரமத்தினாலும் எலும்பு என்ன செய்யும்? உலர்ந்து போகும். ஆமென். அடுத்து எதனால உலர்ந்து போகுது? ஆமென். எப்போ அழுதுட்டே இருக்கிறதுனால, துக்கப்படுறதுனால எலும்புகள் உலர்ந்து போகுது. வாசிங்க பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது. எசேக்கியேல் 37:1-11 வசனம். கொஞ்சம் அதில் கவனமாக கவனிச்சிடுங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளும், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் எடுங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய இல்ல அதுல இந்த எலும்புகள் உயிரடையுமா? எத்தனாவது வசனம்? அது வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கவனிக்கணும். உலர்ந்து போயிடுச்சு வாழ்க்கையில. உலர்ந்து போன எலும்புகள் மரணமும் அடைஞ்சிச்சு. அடுத்த வசனம் சொல்லுது, பிரேத குழிகள் அதுல அடக்கம் பண்ணப்பட்டு இது துண்டு துண்டு துண்டாக அங்கங்கே காணப்படுகிற எலும்புகள் தான். உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தான் எசேக்கியா தீர்க்கதரிசனத்தை கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அதுக்கு அர்த்தம் பின்னால சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையற்று போன இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை போச்சு, இவங்க தேவன் மேல நம்பிக்கை போச்சு. நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கையில இந்த எலும்புகள் உலர்ந்து போறது மட்டும் இல்ல, துண்டு துண்டா அங்கங்கே ஆவிக்குரிய ஜீவத்துல ஒண்ணுமே இல்லாம சோர்ந்து போகிற ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா தேவன் என்ன சொல்ல தெரியுமா? அவங்கள பார்த்து நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. நம்பிக்கை இல்லாதவங்களை பார்த்து நம்பிக்கை உள்ள ஒரு வார்த்தையை நீ சொல்லு. ஆமென். அப்பொழுது அந்த உலர்ந்த எலும்பு அங்காங்கே துண்டு துண்டா இருக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர கர்த்தர் என்ன செய்தார்? கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அங்காங்கே
ஆமே ஒன்று சேர்ந்தது மாத்திரம் இல்லை, அதுக்கு நரம்புகள் உண்டாயிடுச்சு, சதைகள் உண்டாயிடுச்சு. கர்த்தர் ஒரு பெரிய காற்றை அனுப்பினார். காற்று அவன் வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து ஒரு பெரிய சேனையா என்ன செய்தார்களாம், எழும்பி நின்றார்கள். ஹல்லேலூயா. உண்மையா சொல்லப்போனா நம்பிக்கை இல்லாதவர்களை நம்பிக்கை உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்ற என் தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளால் ஒரு அசைவு உண்டானது, அவங்களுக்குள்ளால் ஒரு ஜீவன் உண்டானது. வேதம் சொல்லுகிற தீர்க்கதரிசி வார்த்தைகளை எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்ல 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 அவங்க உயிர் பெற்று எழும்பி நின்றாங்க. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புக்கும் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஆமென். உலர்ந்து போயிருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். ஆமாம், துண்டு துண்டாக போயிருக்கலாம். இனி நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கலாம். இனி இவங்க எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனுஷனால் முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும் என்பதை இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. முடியாததை முடிய பண்ணுகிறவர். விசுவாசிக்கிற மட்டும் ஆமென் சொல்லுங்க. முடியாததை முடிய பண்ணுகிறவர். யாருக்கும் முடியாது, மனுஷனால் முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும். கர்த்தருடைய வார்த்தையினால முடியும், கர்த்தருடைய அபிஷேகத்தால் முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை அற்று போய் உலர்ந்து போய் ஆமே வாழ்க்கை இல்லாம போய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிற வார்த்தை, திரும்ப ஒரு ஜீவன் கொடுப்பதற்கு, திரும்ப ஒரு அபிஷேகத்தை கொடுப்பதற்கு, திரும்ப நம்மளை உயிர்ப்பிப்பதற்கு, ஒரு பெரிய சேனை நிற்பதற்கு, பிரேத குழியிலிருந்து கூட கர்த்தர் நம்மை எழுப்பி கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. போதாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எலும்புகள் கர்த்தரை போற்றும், கர்த்தரை துதிக்கும், கர்த்தரை ஆராதிக்கும். ஹல்லேலூயா. ஆராதிக்காம ஒரு நிமிஷம் கூட அவங்களால இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? உயிர் பெற்ற எலும்புகள் உயிரோடு எழும்பும் போது ஜீவனோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் அவங்க உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. நான் மறுத்து போயிருந்த கர்த்தரை என்னை உயிரோடு எழுப்பினார், திரும்ப ஒரு உயிரை தந்தார், திரும்ப என்னை பிழைக்க வைத்தார் என்று சொல்லுகிற ஒரு ஜீவனை கர்த்தர் அந்த ஆமென் உலர்ந்த எலும்புகளுக்கும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கையே இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாரும் இழந்து போயிட்டாங்க, எல்லாரும் நம்ம விட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் வரும்போது கூட யோசிக்க வேண்டிய காரியமே இல்லை. நேற்றுக்கு ஒரு வசனத்தை அனுப்பியிருந்தேன். விசாரிப்பற்ற சீயோன் தள்ளுண்டவன் என்று நீ பேர் பெற்றபடியால் உன் காயங்களை நான் என்ன செய்வேன், ஆற்றுவேன். இந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்தார்னா வரும்போது கர்த்தர் பேசினா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தள்ளப்பட்டவங்களை விசாரிப்பற்ற சீயோனை தான் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். யாருக்கு தேவையில்லை, தள்ளப்பட்டவர்கள் தான், நம்பிக்கை இல்லாதவங்க தான், அவங்களை கொண்டு தான் கர்த்தர் பலத்த காரியங்களை நிறைவேற்ற போகிறார். சிலர் மேலே கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறத நான் ஆவில உணர்கிறேன். சில மேலே அந்த நம்பிக்கை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்க நான் உணர்கிறேன். இதுவரையில் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், இதுவரை நம்பிக்கையே இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தர. மேலே கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென். அந்த ஆவியானுடைய அபிஷேகம் பலத்தை இடி முழக்கம் போல அன்னைக்கு ஒரு அசைவை உண்டு பண்ணது போல கர்த்தர் நமக்குள்ளாலே ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார். ஆமென். இதுவரை ஜீவனற்று போய் இருந்த நம்மை ஜீவனுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவதற்கு தள்ளப்பட்டிருக்கலாம், மனுஷனால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், மனுஷனால் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். ஆமாம். சங்கீதம் 35வது சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 35வது. பாருங்க. உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ஆமென். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்கள். கொஞ்சம் ஜீவனோட தான் பாடுங்களேன். ஆமென். கை தட்டுற நல்லா தட்டுங்க. ஆமென். உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர். ஆமென். வானத்திலும் பூமி
உமக்கொப்பானவர் யார்? நத்திலும் பூமியிலும் உமக்கொப்பா. பிள்ளைகளுக்கு சத்தம் கேட்கல, ஒரு முறை கூட சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் உமக்கொப்பானவர். ஒரு முறை கூட சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். விடுதலை பெற்ற எலும்புகள், உயிர் பெற்ற எலும்புகள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குற ஆமென் தேவன், ஆமென். உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே என்று சொல்லும். கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். போற்றுகிற எலும்புகளாய், கர்த்தரை துதிக்கிற ஒரு எலும்புகளாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிறார். ஆமென். அடுத்து வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24வது வசனம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். எலும்புகள் இனிய சொற்கள். எப்போதுமே நெகட்டிவா பேசவே கூடாது, பாசிட்டிவா பேசுங்க. பிள்ளைகளை பார்த்தா நல்ல வார்த்தைகளை பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நான் பேசுகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை பார்த்தா மிருகன்னு சொல்லாதீங்க, பிள்ளைன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளை பிள்ளையாவா இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வார்த்தைகள் எனக்கு காதில் வருது. லூசு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில். நேற்றை தான் தியானித்தோம். பக்தி விருத்தி உண்டாகும்படியான நல்ல வார்த்தை உங்கள் வாயிலிருந்து என்ன செய்வதாக, புறப்படுவதாக. ஆனால் சில வீடுகளில் ஆமென் அந்நிய பாஷைகள் கேட்கும். இங்கே உள்ள பாஷை இல்லை, இங்கே உள்ள அந்நிய பாஷை வேறு, வீட்டில் இன்னொரு அந்நிய பாஷை கேட்கும். ஆமென். அது வீட்டோடு நின்றுட்டா பரவாயில்ல, வீட்டுக்கு வெளியிலையும் கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், கள்ளப்புள்ளிகளை அப்பப்போ ஆண்டவர் என்னை கண்டுபிடிக்க கிருபை தந்திருக்கிறார். இப்படி நடக்கிற நேரம் பார்த்து ஆண்டவர் என்னை அந்த வீட்டுக்கு கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. வெளியிலேருந்து கேட்டுட்டு வருவேன், வெளியிலேருந்து. ஆமென். இங்கே பிள்ளைகள் ஏதாவது தப்பு செய்தால் கூட கரெக்டாக அந்த நேரத்தில் தூக்கி எடுத்துடலாம். ஆமென். அதுவரையிலும் அசால்ட்டாக அப்படியே இருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்னா, போ இப்போ போ, இப்போ தெரியும் அங்கே என்ன நடக்கு என்பது. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. பரலோகத்தின் தேவன் நம்ம ஒவ்வொரு நேரம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். ஆமென். வீட்டில் பேசுகிற வார்த்தைகள் ஒன்றுக்கும் நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தைகள் ஒன்றும் என்ன செய்யாது, வீண் போகாது. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு நல்ல ஆக்டிவான வார்த்தை சொல்லுங்க, உற்சாகமாக்குற வார்த்தை சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் அவங்கள எழுப்பி விடுகிற வார்த்தைகளை சொல்லுங்க, பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். 2 கை வைத்து ஒரு ஆமென் சொல்வீங்களா? அந்த கட்டெல்லாம் உடஞ்சு போட்டோம். நம்ம வாயில தேவையில்லாத வார்த்தைகளை சொல்ல வைக்கிற, நம்மளை கிறிஸ்தவங்களை இன்னும் மறக்க வைக்கிற சத்துடைய ஆதிக்கங்கள் எல்லாம் முற்றிலும் அழிந்து சாம்பலாக்கப்படும்படியா சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நாவு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லட்டும், நம்முடைய நாவு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய அபிஷேகத்தினால் நம்முடைய நாவை கர்த்தர் அபிஷேகிப்பாராக. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை துதிக்கலாமே. அதனால் வருகிற ஜீவன், அதனால் வருகிற ஔஷதம், அதனால் வருகிற பலன் நம்ம ஒவ்வொரு மேல் ஊற்றப்பட கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அந்த 10வது வசனமும் 11வது வசனம் வாசித்தா நல்லா இருக்கும். 10வது வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம்.
பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். சிறுமைப்பட்டவருடைய பசியை நாம் ஆற்றும் போது நித்தமும் கர்த்தர் நம்மை நடத்துவார். எலும்புகளை நினமுள்ளதாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் செழிப்புள்ளவர்களாய் மாற்றுவதற்கு சிறுமைப்பட்டவர்கள் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு உதவி செய்ய, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க, ஏழைகளுக்கு உதவி செய்ய, இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் நிச்சயமாக நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த எலும்புகள், உயிர் பெற்ற எலும்புகள் கர்த்தரை என்ன செய்யும்? போற்றும், கிரியை செய்யும். ஏழைகளுக்கு, சிறுமையானவர்களுக்கு உதவி செய்ய அது போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். அதுக்குள்ள பலனை கர்த்தர் தருவார், அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உயிர் பெற்ற இந்த எலும்புகள் கூட விசுவாசம் சாதாரணமான விசுவாசமாக இருக்காது. வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்புடைய விசுவாசம். ஆமென். அவனுடைய எலும்புகளை என்ன செய்யணும்னா, நீங்கள் கட்டாயம் கர்த்தர் உங்களை சந்திக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும்? என் எலும்புகளை நீங்கள் என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு போய் கானான் தேசத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். ஆமென். இப்போ எலும்பு ரொம்ப விசேஷமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிற, ஒரு எகிப்து தேசத்தில் இருக்கிற இந்த எலும்புகளை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு போய் கானான் தேசம், அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? சந்திப்பார். இந்த எகிப்தில் அடிமைத்தனமாக கர்த்தர் உங்களை வைத்திருக்க மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் கொண்டு போவார். கொண்டு போகிற நாளில் என் எலும்பையும் சேர்த்து கொண்டு போய் அந்த கானான் தேசத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. அது சாதாரணமான விசுவாசம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எலும்புகளுக்கு கர்த்தர், அவங்க பூமியில் கர்த்தர் அந்த முக்கியத்துவத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை வசனம் 1-2 வாசித்து பாருங்க. அவங்க கொண்டு வந்தாங்க, மோசேயின் காலத்தில் கொண்டு வந்தாங்க. அது வைத்தது மட்டும் இல்லை, அடக்கம் பண்ணப்பட்ட வேண்டிய இடத்துல என்ன செய்தாங்களாம்? அடக்கம் பண்ணினாங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிட்டு, அவர் யோசேப்புடைய வாழ்க்கையில ஆமென் அந்நிய தேசத்தில் இருக்கும் போதே அவர் சொல்றாரு, ஆமென், இந்த எலும்புகளை கட்டாயம் என்ன செய்யணும்? எடுத்துக்கொண்டு போகணும். ஆமென். நம்ம எலும்புக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா? கர்த்தர் ஒரு முக்கியத்துவம் வச்சிருக்கிறாரா இல்லையா? அதுக்கு ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரா இல்லையா? அதுக்கு ஒரு ஜீவன் வச்சிருக்கிறாரா இல்லையா? அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா இல்லையா? உயிர்ப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சரீரம் முழுவதும் கர்த்தரை துதிக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்தும், நினமுள்ளதாக கர்த்தர் மாற்றுவார். அது மட்டும் இல்லை, நமக்குள்ளால் ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் எங்கே போய் சேரணும் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரணும். ஆமென். அந்த நம்பிக்கை யோசேப்புக்குள்ளால் இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, நானும் உங்கள் கூட வரணும். என் எலும்புகள் உங்க கூட வரணும். மற்ற சரீரம், மாம்சம், ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காது, செத்து போயிடும். ஆனால் எலும்புகளை எந்த மனுஷனாலும் அழிக்க முடியாது. ஆமென். எலும்புக்குள்ளால் ஒரு ஜீவன் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், ஆமென், அந்த எரித்து போடப்பட்டிருக்கிற எலும்புகள், இந்த தண்ணீரில் போடப்படுகிற எலும்புகள், இதெல்லாம் அழிந்து தானே போகும், எப்படி அவங்க உயிரோடு எழும்புவாங்க? எல்லாவற்றையும் கர்த்தர் உயிரோட கர்த்தர் வச்சிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு ஆமென் எலும்புகள் செத்து போவதில்லை. அவங்களுடைய அபிஷேகம் இன்னைக்கும் உயிரோடு தான் இருக்குது. ஆமென். கர்த்தர் அவங்கள உயிருள்ளவர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் வரும்போது எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு எழும்பக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் ஒரு நாள் வச்சிருக்கிறார். விசாரிக்கப்படுகிற ஒரு நாள், சந்திக்கப்படுகிற ஒரு நாள். ஆமென். அவர் நம்மளை ரட்சிக்கிற ஒரு நாள், அவர் நம்மை மீட்கிற ஒரு நாள் இருக்கு. அந்த நாளில் நாமும் அவரோடு சேர்ந்து போக. ஹல்லேலூயா. யோசேப்பு மேல் இருந்த அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்குமானால், ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால அந்த நம்பிக்கை இருக்குமானால், அவரோடு கூட சேர்ந்து போக கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. ஹல்லேலூயா.